ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வீடியோவோட ஸ்பான்சர் ஜென்ரிவ்ஸ்ன்ற வெப்சைட் தான். நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் பெஸ்ட்டான ரிவ்யூவோட பார்க்கணுன்னா நீங்கள் ஜென்ரிவ்ஸ் வெப்சைட்டை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் ஜென்யூனான ரிவ்யூ கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி, எந்த ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் பார்க்கணுனாலும் சரி, இந்த ஜென்ரிவ்ஸை நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெஸ்ட்டான ஒரு ரிவ்யூவாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்து அதுக்கான பெஸ்ட்டான ஹானஸ்ட்டான ரிவ்யூ தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இது எந்த இடம் தானே பார்த்துட்ருக்கீங்க. நான் இப்போ சென்னையில் டு பாண்டிச்சேரி போயிட்டுருக்கேன். உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான், நான் சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறேன், சென்னையில் தான் இருக்கேன். பட் என்னோடய நேட்டிவ் வந்து விழுப்புரம். இப்போது நான் சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு ஒரு வேலையாக போயிட்டுருக்கேன். அது என்ன வேலைன்றதை வீடியோட கடைசியில் பாருங்கள். போகிற வழி ஃபுல்லாகவே எப்பயும் போல் அந்த பீஸ்ஃபுல்லான ஒரு இது. ஏன்னா நான் இந்த வாட்டி காரில் தான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ உள்ளேருந்து பார்க்கும்போது ஏசியோடு இருக்கிறதுனால எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. எந்த ஒரு அனல் இல்லாமல் எதுவும் இல்லாமல் சிம்பிளாக ஒரு நல்ல மெலோடியான சாங் கேட்டுக்கிட்டு பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா, அது மலை, அது எந்த மலைன்னு எனக்கு தெரியலை. எனக்கு தெரிஞ்சு மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்லணும், அந்த மாதிரி தான் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் பார்க்க நல்லா இருக்குது. கார் உள்ள உட்காந்து மெலோடியான இளையராஜா சாங் கேட்டுக்கிட்டு ஏசியில் போகிறதுக்கும் அதுக்கும் சூப்பராக இருக்குது. நீங்கள் கூட இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பட் உங்களுக்கு பிடிச்ச சாங்காக போடுங்க, அதுதான் இது. இப்போ நான் பாண்டிக்கு எதுக்கு போகிறேன்றதை பார்க்கலாமா? வேறு எதுக்கும் இல்லைங்க, இந்த காம்படிஷன் பார்க்க தான். இந்த காம்படிஷன் பாண்டிச்சேரி மிஸ்டர் பாண்டிச்சேரி 2024 ஸ்டேட் லெவல் பாடி பில்டிங் காம்படிஷன். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்குது மென்ஸ் ஃபிசிக். இதுக்கு நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், போஸ்டர்ஸ் அடிச்சிட்ருக்காங்க. நான் அந்த ஒரிஜினல் வாய்ஸ் இது பண்ணல, ஏன்னா ரொம்ப நாய்ஸாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் என்னோடய ஓன் வாய்ஸ்லேயே நான் ஃபுல் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். மென்ஸ் ஃபிசிக் இது வந்து மியூசிக் ரவுண்டு. யார் வேணால் எப்படி வேணால் பெர்ஃபார்ம் பண்ணலாம். அடுத்தடுத்து நீங்கள் பார்ப்பீங்க. அந்த சாங் நான் ஜாயின் பண்ணக்கூடாது, ஏன்னா அது காப்பிரைட்ஸில் வந்துடும். ஸோ இது வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி இண்டோர் ஸ்டேடியம் பாண்டிச்சேரி. இந்திரா காந்தி ஸ்டேடியம் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலேயே இண்டோர் ஸ்டேடியம் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எங்கள் மாஸ்டர் தான். இப்போ போஸ் அடிக்கிறது அவர் ஒரு காலத்தில் ரொம்ப பெரிய பாடி பில்டராக இருந்தவர் தான். இப்போதைக்கு அவருக்கு 2 பசங்க இருக்காங்க. பசங்களும் இப்போ மேபி 10 9 ஏஜ் இருக்கும். அவ்வளோ பெரிய பசங்க இருக்காங்க. அவ்வளோ பெரிய பசங்க வளர்ந்துட்டாங்க. இந்த வயசுலேயும் அவர் எப்படி பண்ணுறாரு பாருங்கள். அவர் 65 கேஜியில் ஏறினார். இவங்க 60 கேஜி. இன்னும் அடுத்தடுத்து 55 கேஜிலாம் ஏறினாலாம் இருக்காங்க. இப்போ அதில் செகண்டாக இருக்கவங்க 106, அவர் தான் நம்ம நியூ குளோப் ஜிம்மோட ஒரு காம்படிட்டர். இதில் செலக்ட் ஆகிற ஃபஸ்ட்டு 2 பேர், அதாவது கோல்டும் சில்வரும் 2 பேருமே இந்தியாவுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது ஜான்வரி மந்த் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அது அங்கே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை நான் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அது கண்டிப்பாக ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ரைஸ் எடுத்தவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆகணுன்ட்டு அங்கே ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிட்டாங்க அசோசியேஷனில். இன்கேஸ் அதை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா எந்த ஸ்டேட் லெவல்லையும் உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிட்டாங்க. இதான் எங்கள் டீமுங்க, பார்த்துக்கோங்க. எங்கள் டீம் குளோப் ப்ரைஸ் அடித்த 4 பேரும் அவங்கவுங்க வேறு வேறு கேட்டகரி தான். இங்கே பாருங்கள், அங்கே 106 அவர் தான் நம்ம காம்படிட்டர். அவர் சில்வர் மெடல் அடிச்சிருக்காரு. அண்ட் அடுத்தடுத்து ஃபிசிக், இவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் அண்ட் தேர்டு. இவங்கெல்லாம் ரொம்ப வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதனால் நமக்கு இவங்க அளவுக்கு வருமானு தெரியல. ஸ்டார்ட் பண்ணுறோம், பார்ப்போம் எப்படி நடக்குது என்னான்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நாம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேஜ் ஏறிடணுங்க. தேங்க்யூ.